ஹலோ கைஸ், எல்லாத்துக்கும் ஒரு குட் மார்னிங். லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம 2000 ரூபாய்க்கு நம்ம ஏர்ன் பண்ணியிருந்தோம். என்னைக்குன்னு பார்த்தோன்னா சாட்டர்டேங்க. அன்றைக்கி தாங்க நம்ம சவாரில் எடுத்து இன்னிலேருந்து நம்ம வந்து ப்ரைம் பார்ட்னர் ஆகிட்டோம். அது வரைக்கும் பெரிய சந்தோஷங்க. இனிமேல் நம்மளுக்கு வர சவாரி வந்து நம்மளால் ஈஸியாக அட்டன் பண்ணி எடுக்க முடியுங்க. அந்த 10 செகண்ட் டிலே வந்து நம்மளுக்கு வராதுங்க. நம்ம வந்து ப்ரைம் பார்ட்னர் ஆனதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுங்க. இனிமேல் நம்ம எந்த சவாரி வந்தாலும் நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியும். அது இல்லாமல் நம்மளால் ஒமிட் பண்ணி விடுறது மட்டும் தான் நம்மளால் ஒமிட் பண்ணி விட முடியும். மற்ற எந்த சவாரி வந்தாலும் நம்மளால் அட்டன் பண்ண முடியுங்க. ஏன்னா சில டைமில் வீட்டு தசையான ட்ரிப் அடிக்குது, நம்மளால் எடுக்க முடியல. பார்ட்னர் இல்லாதனால தான் நம்மளால் எடுக்க முடியல. இப்போ நம்ம வந்து ப்ரைம் பார்ட்னர் ஆகிட்டோம். அதனால் நம்மளுக்கு எந்த கவலையும் இல்லை. இனிமேல் நம்மளுக்கு வர சவாரி எல்லாமே தார்மாராக எடுக்க வேண்டியதான். அப்படி என்னங்க தார்மாராக சவாரி வருதுன்னு தானே கேட்குறீங்க. வரல, இருந்தாலும் வர சவாரி நம்மளால் அட்டன் பண்ணல, அதுவே தாறுமாறு தானங்க. இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு இன்சென்டிவ் போட்டிருக்காங்க. என்ன இன்சென்டிவ் நம்ம கிளியராக பார்த்துலாமாங்க. இன்னைக்கு டேட் பார்த்தோன்னா ஆகஸ்ட் 25ங்க. இன்சென்டிவோட அமௌண்ட் பார்த்தோன்னா 250 ரூபா. 5 ட்ரிப் எடுக்கணுங்க. நம்ம வந்து எந்த ட்ரிப்புமே கேன்சல் பண்ணக்கூடாதுங்க, மிஸ் பண்ணக்கூடாதுங்க, கஸ்டமர் கிட்ட இருந்து ரிப்போர்ட் வாங்கக்கூடாதுங்க. இது எல்லாமே நம்ம கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் இந்த இன்சென்டிவ்க்கு நம்ம எலிஜிபிள் ஆகும். கண்டிப்பாக எல்லாருமே இந்த 250 ரூபா ட்ரிப்புக்கு வந்து எலிஜிபிளில் தான் இருப்பீங்க நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே இன்சென்டிவ் வந்து கரெக்டாக ஓட்டி அச்சீவ் பண்ணுங்க. நம்மளுக்கு கிடைச்ச வாய்ப்பை தளர விட்டுறாதீங்க. கண்டிப்பாக இன்னைக்கும் நாளைக்கும் நம்மளுக்கு இன்சென்டிவ் கண்டிப்பாக கொடுப்பாங்க. இதனாலனா விநாயகர் சதுர்த்தி வரனால நம்மளுக்கு இன்சென்டிவ் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த டைமில் நம்மளுக்கு வந்து அதிக சவாரி வரும். அப்போ நம்ம இன்சென்டிவ் கொடுத்தோன்னா நம்மளுக்கு ஒரு இன்னொரு மோட்டிவேஷனாக இருக்கும். இது நம்மளுக்கு மட்டும் மோட்டிவேஷன் இல்லை, நிறைய பேர் வண்டி ஓட்டாமல் இருப்பாங்க பாருங்களேன், அவங்களுக்கு இது பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால தான் இந்த இன்சென்டிவ் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க நான் நினைக்கிறேங்க. இப்போ டைம் பார்த்தோன்னா 9:58ங்க. நம்ம போர்ட்டல் வந்து லாகின் பண்ணியாச்சு. லாகின் பண்ண உடனே நம்மளுக்கு சவாரி வந்துச்சு. வாங்க நம்ம சவாரிக்குள்ளே போயிடலாம். காலையில் நம்ம வந்து 10 மணிக்கெலாம் லாகின் பண்ணியாச்சுங்க. இப்போ டைம் பார்த்தோன்னா 10:06 ஆகுதுங்க. நம்ம முதல் ஆர்டர் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணியாச்சு. எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்புன்னு கிளியராக பார்த்துடலாங்க. பிக்கப் பார்த்தோன்னா ஆவடி தாங்க போட்டிருக்காங்க. ட்ராப்பும் நம்மளுக்கு வந்து ஆவடி தாங்க போட்டிருக்காங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 2-3 கிலோமீட்டர் தாங்க ட்ராப் பாயிண்ட் இருக்கும். நம்ம இந்த வாரத்துக்கு ப்ரைம் பார்ட்னர் வந்து எலிஜிபிள் ஆகிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயங்க. இதனால் நம்ம வர சவாரி எல்லாமே அக்செப்ட் பண்ணிடலாம். 1-2 தான் நம்மளுக்கு கை விட்டு போகும், அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. வாங்க கஸ்டமரோட பிக்கப் கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்தலாம். மேப் அழுத்திடலாம். கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 2.5 கிலோமீட்டர் கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட்டுங்க. ஓகேங்க, இப்போ கஸ்டமரோட லொக்கேஷன் நோக்கி கிளம்பிடலாங்க. நம்ம வந்து கஸ்டமரோட லொக்கேஷன் நோக்கி கிளம்பியாச்சுங்க. இன்னும் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா வெறும் 1.5 கிலோமீட்டர் தாங்க காட்டுது. நம்ம வந்துங்க கஸ்டமரோட லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோங்க. இன்னும் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 100 மீட்டர் தாங்க காட்டுது. லெஃப்ட்டு திரும்பினோடனே கஸ்டமரோட லொக்கேஷன் தாங்க. நம்ம வந்து கஸ்டமரோட லொக்கேஷன் வந்தாச்சுங்க. இப்போ நம்ம வந்து கஸ்டமருக்கு கால் பண்ணிடலாங்க. நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட பேசியாச்சுங்க. கஸ்டமர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லொக்கேஷன் வந்து தப்புன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அங்கேருந்து கொஞ்சம் முன்ன பின்ன தான் வரும்ன்றாங்க. சரி, ஓகே, கஸ்டமர்கிட்ட லொக்கேஷன் ஷேர் பண்ண சொன்னேன். கஸ்டமர் நம்மளுக்கு வந்து லொக்கேஷன் ஷேர் பண்ணிட்டாங்க. எத்தனை கிலோமீட்டர் காட்டுது நம்ம பார்த்துலாங்க. கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 300 மீட்டர் தாங்க காட்டுது. பக்கத்தில் தாங்க கஸ்டமர் லொக்கேஷன். ஓகேங்க, நம்ம கஸ்டமர் லொக்கேஷன் நோக்கி கிளம்பிடலாங்க. எக்ஸ்ட்ரா போகிற 300 மீட்டருக்கு நம்ம கஸ்டமர்கிட்ட எதுவுமே கேட்க முடியாது. கஸ்டமர்கிட்ட ஆனால் லாஸ்ட்டாக சொல்லி பார்க்கலாம், ஏதாவது பார்த்து தாங்க சார், ஏன்னா நம்மளுக்கு 300 மீட்டர் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு சார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கஸ்டமர் நம்மளுக்கு புதுசாக சென்ட் பண்ண லொக்கேஷன் நம்ம வந்தாச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், கஸ்டமருக்கு வந்து ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணணும். ட்ரிப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. கஸ்டமருக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. Please start loading. Press the blue button only after loading is complete. கஸ்டமர் வந்து நம்ம வண்டியில் லோடு ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன மெட்டீரியல் பார்த்தோன்னா எலக்ட்ரிக் ஐட்டம்ங்க. கஸ்டமர் வந்து நம்ம வண்டியில் வந்து லோடு ஏற்றி முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம அடுத்து என்னங்க பண்ணணும், லோடு கம்ப்ளீட்டட் கொடுக்கணும். அது கொடுத்தாதாங்க அடுத்த லொக்கேஷன் நம்மளுக்கு ஷோ ஆக ஆரம்பிக்கும். லோடு கம்ப்ளீட்டட் நம்ம கொடுத்தாச்சுங்க. அடுத்த லொக்கேஷன் நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம மேப்பை கிளிக் பண்ணி பார்த்தலாம் கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் எத்தனை கிலோமீட்டர் காட்டுதுன்ட்டு. 500 மீட்டர் தாங்க காட்டுது. நம்ம இந்த லொக்கேஷன்லேருந்து கிளம்பிடலாங்க. கஸ்டமர் வந்து நம்ம வண்டி ஃபுல்லாக ஏற்றிட்டாங்க. அவங்க வந்து எதாவது பார்த்து தரேன்னாங்க. சரி, நம்மளும் எதுவும் சொல்லலை. கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் பாருங்கள், ரைட் சைடில் தாங்க இருக்குது. ஆர்பிட் எல்இடி, அதுதாங்க கஸ்டமரோட லொக்கேஷனு. கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. கஸ்டமர் வந்து நம்ம கூடயே தான் வந்திருந்தாங்க. சரி, ஓகே, நம்ம வந்து இப்போ அரைவல் ட்ரிப் கொடுத்துடலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து கால்குலேட் ஆக ஆரம்பிக்கும். அரைவல் ட்ரிப் வந்து கொடுத்தாச்சுங்க. Please start unloading. Press the red button only after unloading is complete. கஸ்டமர் வந்து நம்ம வண்டியிலேருந்து லோடு இறக்கி முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம கொடுக்க வேண்டியது என்னதுங்க, எண்டு ட்ரிப்பு தாங்க. எண்டு ட்ரிப் கொடுத்தாச்சு. ஆர் யூ ஷுவர் யூ வாண்டட் டு எண்டு ட்ரிப்புன்னு கேட்குது. ஓகேன்னு போட்டாச்சு. ட்ரிப்பு கம்ப்ளீட்டட் வந்துருச்சுங்க. என்ன அமௌண்ட் கஸ்டமருக்கு வந்திருக்கோ அதே அமௌண்ட் தாங்க வரும், 264 ரூபா. கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் சேஞ்ச் ஆகாதனால கஸ்டமர்கிட்ட எதாவது பார்த்து கொடுங்கன்னு கஸ்டமர் நம்மளுக்கு வந்து ஜிபேயில் பண்ணிட்டாங்க. எவ்வளோ அமௌண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா 350 ரூபா நம்மளுக்கு ஜிபே பண்ணிட்டாங்க. அது வரைக்கும் சந்தோஷம் தான்.
ஓகே, நம்ம இப்போ வந்து கேஷ் கலெக்ஷன் கொடுத்துடலாம். கஸ்டமருக்கு அப்படியே ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துடலாம். 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தாச்சு. தேங்க்யூ பிரேம்குமார் எம்னு வந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம அடுத்த ட்ரிப்புக்கு தயாராகிட்டோம். அடுத்த ட்ரிப் என்ன வருதுன்னு நம்ம பார்க்கலாங்க. அடுத்த சவாரி நம்மளுக்கு வந்துச்சுங்க. எங்கேருந்து எங்கேன்னு பார்த்துடலாமாங்க. பிக்கப் பார்த்தோன்னா ஆவடிங்க, ட்ராப் பார்த்தோன்னா புரஷவாக்கம் போட்டிருக்காங்க. கஸ்டமரோட பிக்கப் கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டர் காட்டுது நம்ம மேப் அழுத்தி பார்த்துலாமாங்க. கஸ்டமரோட பிக்கப் கிலோமீட்டர் பார்த்தோன்னா 6.4 கிலோமீட்டர் காட்டுதுங்க. ரொம்ப லாங்கான டிஸ்டன்ஸில் தாங்க நம்மளுக்கு போட்டிருக்காங்க. 2 நாள் விநாயகர் சதுர்த்தி வேறு, அதனால தான். சரி ஓகேங்க, நம்ம கஸ்டமரோட லொக்கேஷன் நோக்கி வண்டியை மூவ் பண்ணிடலாங்க. நம்ம வந்து கஸ்டமரோட லொக்கேஷன் நோக்கி வண்டி மூவ் பண்ணியாச்சுங்க. இந்த சவாரி பார்த்தோன்னா ரொம்ப அதிகமான கிலோமீட்டரில் போட்டிருக்காங்க. பரவாயில்ல, காலையிலனாலும் நம்ம போகிறது ஒன்றும் தப்பே இல்லை. போயிட்டு அங்கேருந்து புரஷவாக்கத்தில் தாங்க முடிக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த இடத்துலையும் நம்மளுக்கு சவாரி வந்துடும். புரஷவாக்கம் வந்து எப்படிப்பட்ட ஏரியா உங்களுக்கே தெரியும். போன உடனே வந்து சவாரி வந்துடும். அப்படி இல்லை நம்ம ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணால் நம்மளுக்கு சவாரி கண்டிப்பாக அடிச்சிருங்க. அங்கே அதெல்லாம் ஒரு பீக் ஏரியாங்க. ஓகேங்க, நம்ம இப்போ வந்து கஸ்டமரோட லொக்கேஷன் கிட்ட போயிடலாங்க. நம்ம வந்து கஸ்டமரோட லொக்கேஷன் அந்த வந்தாச்சுங்க. நம்மளுக்கு வந்து இந்த லாஸ்ட்டில் போய் யூ டர்ன் பண்ணி இப்படி வர மாதிரி காட்டுச்சு. நான் வந்து ஒன் வேலேயே வந்தாச்சுங்க. சரி ஓகே, நம்ம வந்து இப்போ கஸ்டமருக்கு கால் பண்ணிடலாங்க. கஸ்டமருக்கு கால் போட்டாச்சுங்க. ஹலோ சொல்லுங்க அண்ணா, உங்கள் லொக்கேஷன் வந்துட்டேண்ணா. அந்த பிளைவுட் கடை என்ன தானே நிற்கிறீங்க? பிளைவுட் கடையா? அப்பா இங்கே டீ கடை ஒன்று இருக்குண்ணா. டீ கடை தாண்டோன்னு இருக்கும் பாருங்க பிளைவுட். சரிண்ணா, ஓகேண்ணா, இதோ வந்துடுறேண்ணா. இந்த ப்ளூ கலர் ஷர்ட்டு. சரிண்ணா, ஓகேண்ணா. ஓகே, கஸ்டமர் சொன்ன லொக்கேஷன் வந்து அந்த ப்ளூ கலர் ஷர்ட்டு தாங்க. சரி ஓகே, நம்ம கஸ்டமர் லொக்கேஷன் கிட்ட போயிடலாங்க. நம்ம வந்து கஸ்டமரை பார்த்தாச்சுங்க. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும், ட்ரிப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. Please start loading. Press the blue button only after loading is complete. கஸ்டமர் வந்து நம்ம வண்டியில் மெட்டீரியல் ஏற்றிட்டாங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும், லோடு கம்ப்ளீட்டட் கொடுக்கணுங்க. இப்போ நம்ம லோட் கம்ப்ளீட்டட் கொடுத்துடலாம். அப்போ தான் நம்மளுக்கு போகிற லொக்கேஷன் வந்து நம்மளுக்கு காட்ட ஆரம்பிக்கும். போகிற லொக்கேஷன் வந்து நம்மளுக்கு காட்ட ஆரம்பிச்சிச்சு. புரஷவாக்கங்க. மேப் அழுத்தி பார்த்தலாம் எத்தனை கிலோமீட்டர் நம்மளுக்கு காட்டுதுன்ட்டு. டோட்டலாக பார்த்தோன்னா நம்மளுக்கு 21 கிலோமீட்டர் காட்டுதுங்க. நம்ம இப்போ கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி கிளம்பிடலாங்க. கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி தாங்க போய்கிட்டு இருக்கோம். எனக்குங்க ப்ரைம் பார்ட்னர் நம்மளுக்கு எலிஜிபிள் ஆகிட்டோன்றது அதில் ஒரு சந்தோஷம். ட்ரிப்பு வந்து நம்மளுக்கு இமீடியட்டாக வந்துச்சுங்க. ஆன் பண்ணணும், அதில் ஒரு சந்தோஷங்க. ஏன்னா விநாயகர் சதுர்த்தினால ட்ரிப்பு வந்துடும் தெரியும். வண்டி அதிகமாக இருக்கனால நம்மளுக்கு ட்ரிப்பு வருமானு ஒரு டவுட்டாக இருந்தேன். ஆன் பண்ண உடனே நம்மளுக்கு ட்ரிப் வந்துச்சுங்க. பெரிய சந்தோஷங்க. எப்போவுமே நம்மளுக்கு வந்து 1 மணி இல்லை 12 மணிக்கு மேலே தாங்க நம்மளுக்கு வந்து சவாரி அடிக்கும். ஆனால் இன்றைக்கி நம்மளுக்கு ஆன் பண்ண உடனே ட்ரிப் வந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, முதல் ட்ரிப்பை முடிச்சு ஒரு 20 நிமிஷத்தில் நம்மளுக்கு அடுத்த ஆர்டரும் வந்துச்சுங்க. அதில் ஒரு பெரிய சந்தோஷங்க. இன்னொரு விஷயம், புரஷவாக்கத்தில் நம்ம ட்ராப் பாயிண்ட் போட்டிருக்காங்க இந்த 2வது ட்ரிப்பு. அங்கே போனாலும் அடுத்த ட்ரிப்பு நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. புரஷவாக்கம் ஏரியா நம்ம சொல்லவே தேவையில்லை. புக்கிங் கண்டிப்பாக எப்போ போனாலும் நம்மளுக்கு வந்துடும். நம்ம இப்போ கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் கிட்ட போயிடலாங்க. ஆல்மோஸ்ட்டுங்க நம்ம கஸ்டமரோட லொக்கேஷன் கிட்ட வந்தாச்சுங்க. இன்னும் நம்மளுக்கு 300 மீட்டர் தாங்க நம்மளுக்கு காட்டுது. கஸ்டமர் ஆல்ரெடி கால் பண்ணிட்டாங்க, எங்கே சார் இருக்கீங்கன்னு கேட்டாங்க. அந்த வேலை தான் இருக்கேன்னு சொல்லிட்டேன். கஸ்டமர் வந்து பைக்கில் வந்தனால ட்ராப் பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகிட்டாங்க. நம்மளும் இன்னொரு 2 மினிட்ஸில் கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம ரீச் ஆயிடுவாங்க. கஸ்டமர் வந்து ட்ராப் பாயிண்ட் கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நம்ம வந்தாச்சுங்க. நம்ம கஸ்டமரையும் பார்த்தாச்சு. அவர் வந்து வண்டியை ரிவர்ஸில் விட சொன்னாங்க. ரிவர்ஸில் விட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்னங்க பண்ணணும், அரைவல் ட்ரிப் கொடுக்கணும். அரைவல் ட்ரிப் நம்ம கொடுத்தாதாங்க நம்மளுக்கு டைம் ஓட ஆரம்பிக்கும். Please start unloading. Press the red button only after unloading is complete. கஸ்டமருங்க எல்லா மெட்டீரியலும் நம்ம வண்டியிலேருந்து இறக்கிட்டாங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும், இப்போ நம்ம வந்து ட்ரிப்பு எண்டு கொடுக்கணுங்க. எண்டு கொடுத்துலாமாங்க. ட்ரிப்பு எண்டு கொடுத்தாச்சு. ஆர் யூ ஷுவர் யூ வாண்டட் டு எண்டு ட்ரிப்புன்னு காட்டுது. ஓகேன்னு கொடுத்தாச்சு. ஒரு 2-3 செகண்ட் அப்படி தாங்க சுற்றிக்கிட்டு இருக்கும். ட்ரிப்பு கம்ப்ளீட்டட் வந்துச்சுங்க. கஸ்டமரோட அமௌண்ட்டு பார்த்தோன்னா 712 ரூபாங்க. கஸ்டமர் நம்மளுக்கு ஜிபேயில் பண்ணிட்டாங்க. எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா 720 ரூபா நம்மளுக்கு ஜிபே பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம வந்து இப்போ கேஷ் கலெக்டட் கொடுத்துடலாம். அப்போ தான் நம்ம வந்து அடுத்த ட்ரிப்புக்கு தயாராகிட்டோம். ஓகே, கஸ்டமருக்கு இப்போ வந்து ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துலாம். 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தாச்சு. தேங்க்யூ பிரேம்குமார் எம்னு வந்துச்சு. கண்டிப்பாங்க புரஷவாக்கத்தில் நம்மளுக்கு சவாரி அடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி நம்ம ஆஃப்லைன் போயிடலாம். இப்போ டைம் பார்த்தோன்னா 1:19 ஆகுதுங்க. நம்மளுக்கு லன்ச் டைம் ஆயிடுச்சு. நம்ம எங்கேயாச்சும் வண்டியை நனலாக பார்த்து விட்டு சாப்பிட வேண்டியதாங்க. ஏன் நான் வந்து ஆஃப்லைனில் போயிட்டு சாப்பிட்றேன்னு தெரியுமாங்க, இந்த இடத்துல வந்து அதிகமாக பிக்கப் வந்து பாரிஸில் வரது கூட நிறைய சான்சஸ் இருக்குங்க. நம்மளுக்கு பிக்கப் பாயிண்ட் வந்து பாரிஸ் போட்டாங்கன்னா நம்மளால் சாப்பிட முடியாது அந்த இடத்துல. உங்களுக்கே தெரியும் பாரிஸ் எப்படிப்பட்ட இடம், ரொம்ப ரஷ்ஷாக உள்ள ஏரியா. அதனால தான் நான் வந்து இங்கேயே ஆஃப்லைன் போட்டு சாப்பிட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் சவாரிக்கு ரெடி ஆகிட்டோன்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த சவாரி வந்தாலும் பிரச்சனை இல்லை, அட்டன் பண்ணிட்டு எடுக்க வேண்டியதான். சரிங்க, நம்ம இப்போ சாப்பிடலாம். இன்றைக்கி நம்ம என்ன சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம்னு பார்த்தோன்னா சவ் சவ் கூட்டு பொரியலுங்க, முட்டைங்க, அப்பளங்க,
நம்ம முட்டை மட்டும் வெளியேந்து வாங்கினாங்க. தொட்டுக்க எதுவுமே இல்லாதனால முட்டை வந்து வெளியேந்து வாங்குற நிலைமை ஆயிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சீக்கிரம் சாப்பிட்டு சவாரி அதிகமாக எடுக்க பார்க்கலாங்க. ஏன் தெரியுமாங்க, இன்றைக்கி 250 ரூபா இன்சென்டிவ் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 5 ட்ரிப்பு நம்ம எடுத்தோன்னா 250 ரூபா இன்சென்டிவ் வந்து நம்ம அச்சீவ் பண்ணிடுவோம். இப்போ டோட்டலாக பார்த்தோன்னா 2 ட்ரிப்பு எடுத்துருக்குங்க. இன்னொரு 3 ட்ரிப்பு எடுக்க வேண்டியது இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் சாப்பிட்டு அந்த 3 ட்ரிப்பு நான் அச்சீவ் பண்ணிடுவேன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம், நம்ம முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு சவாரி எடுக்கலாங்க. நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. இப்போ வர ட்ரிப்புக்கு நம்ம வந்து தயாராகிட்டோம். இப்போ நம்ம வந்து லாகின் பண்ணிடலாங்க. லாகின் பண்ணியாச்சு. அடுத்த சவாரி அடிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. பார்க்கலாம் எங்கேருந்து எங்கன்ட்டு. அட்டன் பண்ணியாச்சுங்க. எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்புன்னு கிளியராக பார்த்துடலாமாங்க. இங்கே பாருங்கள், ஹை டிமாண்ட் வந்திருக்கு. வண்டி எதுவும் இல்லாதனால இந்த மாதிரி ஹை டிமாண்ட் வருங்க. நம்மளுக்கு அந்த ஹை டிமாண்ட் வந்துச்சு. அதே மாதிரிங்க இது டாடா ஏசி எனின்னு போட்டிருக்காங்க. இது க்ளோஸ் வண்டிக்கும் வரும், ஓப்பன் வண்டிக்கும் இந்த சவாரி வருங்க. சரிங்க, பிக்கப் எங்கன்னு பார்த்தோன்னா சூளை போட்டிருக்காங்க. ட்ராப் பார்த்தோன்னா தண்டையார்பேட்டு போட்டிருக்காங்க. இது நல்ல லொக்கேஷனுங்க. நம்ம அந்த இடத்துல முடிச்சதுக்கப்புறம் திருப்பியும் இமீடியட்டாக நம்மளுக்கு வந்து சவாரி வந்துடும். சந்தோஷம் தாங்க. இப்போ நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட கால் பண்ணி பேசலாமாங்க. ஹலோ அண்ணா, கேட்குதாண்ணா? கேக்குது, சொல்லுங்க. அண்ணா இது போர்ட்டல் வண்டி புக் பண்ணியிருக்கீங்கண்ணா? ஆமா ஆமா, லொகேஷன் கரெக்டா இருக்கு. சரி, நான் லொக்கேஷன் பார்த்து வந்துடுறேண்ணா. சரி, ஓகே. கஸ்டமருக்குங்க கால் பண்ண இமீடியட்டாக ஃபோன் எடுத்துட்டாங்க. அதனால தான் அவர் பேசுறது எனக்கு கேட்கல, நான் பேசுறது அவர் கேட்கலங்க. கஸ்டமர் வந்து லொக்கேஷன் கரெக்டாக இருக்குது, நீங்கள் அந்த லொக்கேஷன் பார்த்து வந்துருங்க அப்படின்ட்டாங்க. சரிங்க, நம்ம இப்போ வந்து நேவிகேஷன் வந்து ஆன் பண்ணிடலாம். அப்போ தான் நம்ம எத்தனை கிலோமீட்டர் போகிறோம்னு நம்மளுக்கு தெரிய வரும். கஸ்டமரோட பிக்கப் கிலோமீட்டர் பார்த்தோன்னா 2 கிலோமீட்டர் காட்டுதுங்க. நம்ம கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷனை நோக்கி நம்ம கிளம்பிட வேண்டியதாங்க. நம்ம இப்போ கஸ்டமரோட லொக்கேஷன் நோக்கி கிளம்பியாச்சுங்க. இன்றைக்கி நம்ம டோட்டலாக எத்தனை ட்ரிப் எடுத்துருக்கோன்னு பார்த்தோன்னா 3 ட்ரிப் எடுத்துருக்கோங்க. இதை சேர்த்து தாங்க 3வது ட்ரிப்பு. இன்னொரு 2 ட்ரிப் எடுத்தோன்னா நம்மளுக்கு 250 ரூபா இன்சென்டிவ் வந்து கிரெடிட் ஆயிருங்க. இன்றைக்கி ஆகாது, நாளைக்கு தாங்க கிரெடிட் ஆகும். கண்டிப்பாக நம்ம இன்றைக்கி அந்த இன்சென்டிவ் அச்சீவ் பண்ணிடுவோங்க. இன்னும் 2 ட்ரிப் தான். தண்டையார்பேட்டில் போனால் ஈஸியாக சவாரி வந்துடும். அதுக்கப்புறம் இன்னொரு சவாரி தாங்க, அசால்ட்டாக எடுத்துடலாம். சரி, ஓகேங்க, நம்ம கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் கிட்ட போயிடலாங்க. நம்ம இப்போ வந்து கஸ்டமரோட லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோங்க. இன்னொரு 100 மீட்டர் தாங்க காட்டுது. நம்ம வந்து இப்போ கஸ்டமரோட லொக்கேஷன் வந்தாச்சுங்க. எங்கே பிக்கப் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. சரி, ஓகே, நம்ம இப்போ வந்து கஸ்டமருக்கு வந்து கால் பண்ணிடலாங்க. கஸ்டமருக்கு கால் பண்ணியாச்சுங்க. 9383 வந்துட்டீங்களாண்ணா? லொக்கேஷன் வந்துட்டேண்ணா. 9383 தானே? ஆமாண்ணா. 9383 கீழே இருக்காரு, ஆள் கீழே அனுப்புகிறோம். சரிண்ணா, ஓகேண்ணா. கஸ்டமரை நம்ம பார்த்தாச்சுங்க. ஓகேங்க, நம்ம இப்போ வந்து ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து டைம் ஓட ஆரம்பிக்கும். Please start loading. Press the blue button only after loading is complete. கஸ்டமர் வந்து நம்ம வண்டியில் உடனே ஏற்றிட்டாங்க. 2 பண்டல் தாங்க. வண்டியை ரிவர்ஸில் விட்டு அடுத்த ஸ்பாட்லேயே கஸ்டமர் ஏற்றிட்டாங்க. நம்ம இப்போ அடுத்து என்னங்க பண்ணணும், லோடு கம்ப்ளீட்டட் கொடுக்கணுங்க. நம்ம லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்துடலாங்க. அப்போ தான் போகிற லொக்கேஷன் நம்மளுக்கு காட்ட ஆரம்பிக்கும். போகிற லொக்கேஷன் வந்து நம்மளுக்கு காட்ட ஆரம்பிச்சிச்சு. எங்கே ட்ராப் ஆயின்னு பார்த்தோன்னா தண்டையார்பேட்டு போட்டிருக்காங்க. சரி, ஓகே, நம்ம மேப்பை வந்து கிளிக் பண்ணி பார்த்தலாம் எத்தனை கிலோமீட்டர் நம்மளுக்கு காட்டுதுன்ட்டு. நம்மளுக்கு கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 8.6 கிலோமீட்டர் காட்டுது. சரி, ஓகேங்க, நம்ம கஸ்டமரோட ட்ராப் ஆயின் லொக்கேஷன் நோக்கி கிளம்பிடலாங்க. நம்ம இப்போ வந்து ட்ராப் ஆயின் லொக்கேஷன் நோக்கி கிளம்பியாச்சுங்க. நம்ம இப்போ கஸ்டமரோட லொக்கேஷன் கிட்ட வர போகிறோங்க. இன்னொரு 100 மீட்டர் தாங்க நம்மளுக்கு காட்டுது. இன்னொரு 2 மினிட்ஸில் கஸ்டமரோட லொக்கேஷன் நம்ம ரீச் ஆயிடுவாங்க. நம்ம வந்து கஸ்டமரோட லொக்கேஷன் வந்தாச்சுங்க. ஒரு 100 மீட்டர் தப்பாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம என்னங்க பண்ணணும், அரைவல் ட்ரிப் கொடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து டைம் ஓட ஆரம்பிக்கும். அரைவல் ட்ரிப் கொடுத்தாச்சுங்க. Please start unloading. Press the red button only after unloading is complete. கஸ்டமர் வந்து நம்ம வண்டியிலேருந்து லோடு இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கஸ்டமர் வந்து நம்ம வண்டியிலேருந்து லோடு இறக்கிட்டாங்க. இது சுத்தமாக வெயிட் இல்லைங்க. நம்ம வண்டி ஓட்டிகிட்டு வரும்போது ஒன்று வந்து உருவி கீழே விழுந்துச்சுங்க. நல்ல வேலைங்க, பின்னாடி பஸ் வந்தது, அதனால் கொஞ்சம் பிரேக் பிடிச்சிட்டாங்க. இதுவே வந்து 2 வீலர் வந்ததுன்னா கண்டிப்பாக கீழே விழுந்துருக்குங்க. நான் வந்து அது பறக்காதுன்னு நினச்சி கெட்டாமல் விட்டுட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி பொருள்லாம் வந்தால் நீங்களும் மறக்காமல் நல்லா டைட்டாக கட்டிடுங்க. நான் பண்ண தப்பு மாதிரி நீங்களும் பண்ணிடாதீங்க. கஸ்டமர் வந்து நம்ம வண்டியிலேருந்து லோடு இறக்கி முடிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும், எண்டு ட்ரிப்பு கொடுக்கணுங்க. நம்ம எண்டு ட்ரிப் கொடுத்துலாமாங்க. எண்டு ட்ரிப் வந்து கொடுத்தாச்சு. ஆர் யூ ஷுவர் வாண்டட் டு எண்டு ட்ரிப்புன்னு நம்மளுக்கு காட்டுது. ஓகேன்னு கொடுத்தாச்சு. ஒரு 2-3 செகண்ட் வந்து சுத்த தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் ட்ரிப்பு கம்ப்ளீட்டட் வரும். ட்ரிப்பு கம்ப்ளீட்டட் நம்மளுக்கு வந்துச்சுங்க. கஸ்டமர்கிட்ட நம்ம வாங்க வேண்டிய அமௌண்ட் பார்த்தோன்னா 541 ரூபாங்க. ட்ரிப்போட ஃபேர் பாருங்கள் 610 ரூபா. இதில் ஏதோ அடிஷ்னல் சார்ஜ் மாதிரி போட்டிருக்காங்க. கஸ்டமர் வந்து பெய்டு ஆன்லைன், அவங்க வேலெட்டில் பண்ணாங்களா இல்லை அவங்களுக்கு கூப்பன் கொடுத்துருக்காங்களா நம்மளுக்கு தெரியல. சரி, ஓகேங்க, கஸ்டமர் வந்து நம்மளுக்கு ஜிபேயில் பண்ணிட்டாங்க. எவ்வளோ பண்ணியிருக்காங்க பார்த்தோன்னா நம்மளுக்கு 550 ரூபா ஜிபேயில் பண்ணியிருக்காங்க. ஓகேங்க, நம்ம இப்போ வந்து கேஷ் கலெக்டட் கொடுத்துடலாங்க. கேஷ் கலெக்டட் கொடுத்தாச்சு. கஸ்டமருக்கு அப்படியே ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துடலாம். 5 ஸ்டார் ரேட்டிங் நம்ம கொடுத்தாச்சு. தேங்க்யூ பிரேம்குமார் எம்முன்னு வந்துச்சு.
ஓகேங்க, நம்ம இப்போ அடுத்த ட்ரிப்புக்கு தயாராகிட்டோங்க. அதுக்கு முன்னாடி பாருங்கள் நம்ம எவ்வளோ மணி நேரம் லாகின் பண்ணியிருக்கோம், எத்தனை ட்ரிப் எடுத்திருக்கோம் கிளியராக பார்த்துடலாங்க. நம்ம 4 மணி நேரம் லாகின் பண்ணியிருக்கோங்க, 3 ட்ரிப் எடுத்திருக்கோங்க. டோட்டல் ஏர்னிங் பார்த்தோன்னா 1300 நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. இப்போ நம்ம இன்சென்டிவோட லெவல் பார்த்துடலாங்க. இதில் ரீட் மோட் இருக்குது, அது கொடுத்தனா இன்சென்டிவோட லெவல் வந்துருங்க. இங்கே பாருங்கள் டோட்டலாக 5 ட்ரிப் எடுத்தால் 250 ரூபா இதில் காட்டுது. நம்ம வந்து 3 ட்ரிப் எடுத்திருக்கோங்க. அது இல்லாமல் இதில் வந்து நிறைய கண்டிஷன்லாம் போட்டிருப்பாங்க. ட்ரிப்பை வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, எந்த ட்ரிப்பும் வந்து அட்டன் பண்ணி கேன்சல் பண்ணக்கூடாது, அதுமாரி ஃப்ராடு ட்ரிப் எதுவும் போடக்கூடாது, நிறைய நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல, நீங்களும் எதுவும் பண்ண போகிறதில்ல. பார்க்கலாம், இன்னும் 2 ட்ரிப் தான். அந்த 2 ட்ரிப் அச்சீவ் பண்ணுறோன்னா நம்மளுக்கு இந்த 250 ரூபா நம்ம ஏர்ன் பண்ணிடுவோம். அது இல்லாமல் அந்த 250 ரூபா இன்சென்டிவ் வந்து இன்றைக்கே வராது, இது வந்து நாளைக்கு தான் நம்மளுக்கு வரும். அதையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேங்க. கண்டிப்பாக தண்டையார்பேட்டிலேருந்து ட்ரிப் வந்துடும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ட்ரிப்புங்க இன்றைக்கும் நாளைக்கும் அதிகமாகவே வருங்க. மறக்காமல் யாராச்சும் வண்டி ஓட்டலைன்னா கூட வண்டி ஓட்டிடுங்க. ஏன்னா விநாயகர் சதுர்த்தி முன்னாடி நாள் தாங்க ட்ரிப்பு நல்லா வரும். ஆனால் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி ட்ரிப்பு அந்தளவுக்கு வராதுங்க. அதனால் ஓட்டாதவங்க கூட நீங்கள் கண்டிப்பாக ஓட்டிடுங்க. அதுக்கு தாங்க இந்த இன்சென்டிவ் வந்து உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எனிவேஸுங்க, நம்ம ட்ரிப்புக்கு வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அடுத்த சவாரி வந்துச்சுங்க. இது 4வது சவாரிங்க. எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்புன்னு கிளியராக பார்த்துலாமாங்க. பிக்கப் பார்த்தோன்னா திருவெற்றியூர் போட்டிருக்காங்க, ட்ராப் பார்த்தோன்னா பொர்ஷவாக்கம் போட்டிருக்காங்க. இந்த சவாரி பார்த்தோன்னா ஹை டிமாண்ட் சவாரிங்க. இங்கே பாருங்கள் மின்னல் சிம்பிளில் போட்டிருக்காங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து கஸ்டமருக்கு கால் பண்ணிடலாங்க. நம்ம வந்து இப்போ கஸ்டமருக்கு கால் போட்டாச்சுங்க. ஹலோ அண்ணா, வண்டி புக் பண்ணியிருந்தீங்களாண்ணா? ஆமா ஆமா. லொக்கேஷன் கரெக்டாண்ணா? இல்ல, அந்த நாய்க்கோட்டை சண்டை பிள்ளையாரெல்லாம் வச்சு இது பண்ணுவாங்கல்ல, நிற்பாங்கல்ல. இல்லைண்ணா, நம்மளுக்கு தெரியாது. நீங்கள் கொடுத்துருக்க லொக்கேஷன் கரெக்ட்னா அதை பார்த்து வந்துடுவேண்ணா. ஆமா, அங்கதான் நாய்க்கோட்டை சண்டை தான். சரிண்ணா, நான் லொக்கேஷன் பார்த்து வந்துடுறேண்ணா. சரிண்ணா, லொக்கேஷன் பார்த்து வந்துடுறேண்ணா. ஓகே ஓகே, வாங்க வாங்க. ரைட்ண்ணா. ஓகே ஓகே. கஸ்டமர்கிட்ட நம்ம பேசியாச்சுங்க, லொக்கேஷன் கரெக்டுன்னாங்க. இப்போ நம்ம பிக்கப் பாயிண்ட் வந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு கிளிக் பண்ணி பார்த்துலாமாங்க. கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் பார்த்தோன்னா 4.7 கிலோமீட்டர் காட்டுதுங்க. இப்போ நம்ம கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி கிளம்பிடலாங்க. நம்ம வந்து கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் நோக்கி கிளம்பியாச்சுங்க. டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க, 4.7 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, நம்மளுக்கு இன்னும் ஒரே ஒரு ட்ரிப்பு தான். அந்த ஒரு ட்ரிப் எடுத்தோன்னா நம்ம வந்து இன்சென்டிவ் வந்து அச்சீவ் பண்ணிடுவோம். ஸோ நம்ம பிக்கப் பண்ணுற சவாரி கூட ட்ராப் பாயிண்ட் வந்து பொர்ஷவாக்கத்தில் தாங்க முடியுது. பொர்ஷவாக்கத்தில் கண்டிப்பாக வரும். நம்ம சொல்லே தேவையில்ல. அந்த இடத்துல போனோன்னே ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள நம்மளுக்கு சவாரி அடிச்சிருங்க. அங்கே சவாரி வலிக்கிறது பார்த்தோன்னா பாரிஸ், சூளை அந்த மாதிரி ஏரியா தாங்க வலிக்கும். அந்த மாதிரி ஏரியாவில் வலிச்சதுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் காசு ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ராவே தாங்க வரும். எனிவேஸ்ங்க, நம்ம கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் கிட்ட போயிடலாங்க. ஆல்மோஸ்ட்டுங்க கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் கிட்ட வந்துட்டேங்க. இன்னும் கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் போகிறதுக்கு இன்னும் நம்மளுக்கு 300 மீட்டர் காட்டுதுங்க. நம்ம வந்து கஸ்டமரோட லொக்கேஷன் வந்தாச்சுங்க. என்ன மெட்டீரியல் ஏற்ற போகிறாங்கன்னு பார்த்தோன்னா விநாயகர் தாங்க நம்ம வண்டியில் ஏற்ற போகிறாங்க. பரவாயில்லைங்க, நல்ல விஷயம் தாங்க. விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடியே நம்ம வண்டியில் வந்து விநாயகர் ஏற்றுறாங்க, ரொம்ப சந்தோஷமான விஷயம் தாங்க. இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி என்னங்க பண்ணணும், ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து டைம் ஓட ஆரம்பிக்கும். Please start loading. Press the blue button only after loading is complete. நம்ம வண்டியிலங்க மொத்தம் 120 பிளேயர் ஏற்ற போகிறாங்க. எப்படியோ கிட்டத்தட்ட ஒரு 1 hour மேலே ஆயிரும்னு நினைக்கிறேங்க. ஒரு டிரைவர் ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாருங்க, அவர்கிட்ட கேட்டேன். ஆல்ரெடி எனக்கு வந்து காலையில் வந்தேன், நான் இப்போ தான் போகிறேன்றாரு. நம்ம வண்டி அந்த மாதிரி லேட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்ட்டு. எல்லாருக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்திங்க. இந்த பிள்ளையார் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா திருவெற்றியூர் தசையில் தாங்க இருக்குது. இந்த சைடு ஃபுல் அண்ட் ஃபுல்லு பிள்ளையார் செய்கிற இடம் தாங்க. இங்கேருந்து வண்டிக்காரங்களாம் மொத்தமாக வாங்கிட்டு போயிட்டு அந்தந்த ஏரியாவில் போய் சேல் பண்ணுறாங்க. சின்ன பிள்ளையார்லேருந்து பெரிய பிள்ளையார் வரைக்கும் எல்லாமே இங்கே ஆர்டர் பண்ணி மொத்தமாக வாங்கிட்டு போயிடுறாங்க. ஒரு பிள்ளையார் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். வெயிட்டிங் டைம் பார்த்தோன்னா 3/4 மணி நேரம் ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் நம்ம வண்டியில் லோடே ஏற்றலைங்க. சரி, பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்ட்டு. கஸ்டமருங்க ஏற்கனவே ஒரு வண்டி வந்து பேசியிருக்காங்க பொழுது, அந்த வண்டிக்காரன் 1500 கேட்டனால நம்ம போர்ட்டல் வண்டியில் புக் பண்ணியிருக்காங்க. வெறும் 600 தாங்க பில் வந்திருக்கு. நான் கஸ்டமர்கிட்ட ஒரு 200 கிட்டே எக்ஸ்ட்ரா கேட்டேன். கஸ்டமர் பார்க்கலான் இருக்காங்க. எப்படியோ வெயிட்டிங் டைம்லாம் வந்தேன்னா எக்ஸ்ட்ராவே தான் வரும். அதனால் அந்த 200 கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. கஸ்டமருங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நம்ம வண்டியில் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 130 பிள்ளையார் ஏற்றுறாங்க. என்னங்க சொல்ல முடியும் நம்ம. சரி, ஓகே, சவாரி வந்துச்சு. அப்புறம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு இன்சென்டிவும் பாதிக்கப்படும். எடுத்தாச்சு, ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட வேண்டியது தான். கஸ்டமருங்க இன்னும் நம்ம வண்டியில் லோடு ஏற்றிட்டுருக்காங்க. நான் நினச்சேங்க இன்றைக்கி இல்லை நாளைக்குள்ளே நம்ம வண்டியில் பிளேயர் ஏதாவது வரும் தான் நினச்சேன். அது பரியாக வந்துருச்சு. அவங்க உஷாராக பாருங்களேன், ஆல்ரெடி ப்ரைவேட் வண்டியை வந்து விசாரிச்சிருக்காங்க. 1500 ரூபா கேட்குறனால தான் போர்ட்டல் வண்டியை வந்து புக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா போர்ட்டல் வண்டினா அமௌண்ட்டு கம்மியாக வரும்லாங்க. அவங்க 1500 ரூபா கேட்டிருந்தாங்க. இதில் பில்லை பாருங்கள் 580 ரூபா வந்திருக்கு. ஏன்னா இதில் 1 hour டைம் வேறு இருக்குது. அப்போ அதையும் அவங்க நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க.
மிஞ்சி போனால் எக்ஸ்ட்ரா வந்தால் என்ன 100 இல்லை 200 எக்ஸ்ட்ரா வரப்போகுது, அவ்வளோதான் வரப்போகுது. ப்ரைவேட் வண்டியோட இது கம்மியாக தாங்க வருது. அவங்களுக்கு எவ்வளோ லாபம் பாருங்கள். அதனால தான் நம்ம போர்ட்டல் வண்டியை புக் பண்ணுறாங்க. ஆக்சுவலி போர்ட்டல் வண்டியில் வந்து பிளேயர் வந்து ஏற்றுறதுக்கு வந்து அலோடு கிடையாது. அலோடு கிடையாதுன்னா அது வந்து உடஞ்சிச்சின்னா நம்ம பொறுப்பாக முடியாது. அதனால் கஸ்டமர்கிட்ட நீங்கள் எப்போவுமே சவாரி எடுக்கும்போது தெளிவாக சொல்லிடுங்க, முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்து போகிறேன், அதுக்கு மீறி உடஞ்சிச்சின்னா அது நான் பொறுப்பாக முடியாது. கஸ்டமர்கிட்ட தெளிவாக இன்டிமேஷன் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா என்ன ஆகுனா கஸ்டமர் கொடுக்குற அமௌண்ட்டை கூட கொடுக்காம போயிடுவாங்க. அதனால் நீங்கள் தெளிவாக பேசிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் நல்லது. அப்புறம் நீங்கள் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு உங்களுக்கு பிரயோஜனமே இல்லாமல் ஆயிரும். அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து கண்டிப்பாக சில பேர்த்துக்கு நடக்கும். தெரியாமல் சின்ன பள்ளத்தில் விடுவாங்க, அந்த களிமண்ணுனால டப்புன்னு விட்டுரும், இல்லைன்னா பீங்கா டைப்பில் கூட வரும், அப்படி இல்லைன்னா மோல்டு டைப்பில் கூட இருக்கும். பிள்ளையார் நம்ம வண்டியில் ஏற்றுறதுக்கு முன்னாடி தெளிவாக சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் வந்து சேஃபாக வந்து தப்பிச்சிக்கலாம். ஏன்னாங்க நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையாங்க? இன்றைக்கி பிள்ளையாருக்கு கொஞ்சம் புக்கிங் கம்மியாக தாங்க இருக்கும். நாளைக்கு புக்கிங் கம்பல்சரியாக வருங்க. ஏன்னா மறுநாள் வந்து விநாயகர் சதுர்த்தினால கம்பல்சரியாக புக்கிங் வருங்க. இந்த திருவெற்றியூர் சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நிறையா வண்டி புக் ஆகும். பிள்ளையார் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான். நான் சொன்ன மாதிரியே கிளியராக கஸ்டமர்கிட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. உங்கள் சேஃப்டிக்கு தாங்க நான் சொல்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு கொடுக்குற அமௌண்ட்டே பார்த்தோன்னா 580 ரூபா வருது. இதில் ஏதாவது ஒன்று உடஞ்சிச்சின்னா காரணம் நம்ம மேலே சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கும் நம்மளுக்கு வாக்குவாதம் வரும். அப்புறம் 300 ரூபா வாங்கிக்கோங்கன்னு வாங்க. அப்புறம் நம்ம இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடுங்க. இன்னும் ஒரே ஒரு சவாரி நம்ம எடுக்கணுங்க. முடிஞ்ச அளவுக்கு இது சீக்கிரம் முடிச்சுட்டு இன்னும் ஒரு சவாரி வீட்டு தசையாக வருதோ இல்லை எந்த பக்கம் வருதோ, ஆனால் இன்னும் ஒரு சவாரி முடிச்சாதான் நம்மளுக்கு வந்து அந்த இன்சென்டிவ் வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். நம்மளுக்கு இந்த இன்சென்டிவ் கொடுக்குறனால ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. எப்படிங்க ஸ்கூலில் நம்ம ரன்னிங்கில் போய் ஜெயிச்சுட்டு ஒரு கப்பு வாங்குவோம் பாருங்க, அதில் கிடைக்கிற சந்தோஷம் நம்மளுக்கு எதுலேயும் கிடைக்காது பாருங்க. ஆனால் அதோட கப்போட ரேட் பார்த்தோன்னா 200 300 அவ்வளோதாங்க வரும். ஆனால் நம்மளுக்கு வந்து அது ஜெயிச்சு வாங்கினன்றதுக்கு மனசுக்கு எவ்வளோ திருப்தியாக இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி தாங்க நம்மளுக்கு இன்சென்டிவ் போட்டால் கூட நம்ம ஓட்டி அச்சீவ் பண்ணிட்டு நம்ம அந்த 250 ரூபா வாங்குறதுல நம்மளுக்கு ஒரு தனி சந்தோஷங்க. கொஞ்ச அளவு கஸ்டமரை நான் சீக்கிரம் ஏற்றதா சொல்லியிருக்கேன். கஸ்டமர் நம்ம வண்டியில் ஏற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. அங்கே இறக்கும் போது 2 பேர் தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே எவ்வளோ பொறுமையாக இறக்க போகிறாங்கன்னு தெரில. ஆனால் இறக்குறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், ஏற்றுறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா அவங்க வந்து உள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு அதுக்கப்புறம் இங்கேருந்து டாடா ஏஸில் அடுக்குறாங்க. உடையாமல் இருக்குன்னா வைக்க போடலாம், நடுவில் போடுறாங்க. அதுக்கே நம்மளுக்கு வந்து டைம் எடுத்துரும். இப்போ நம்ம வண்டி ஓட்டிட்டு போகும்போது கூட பொறுமையாக தாங்க போகணும். கஸ்டமர்கிட்ட நான் 200 எக்ஸ்ட்ரா கேட்டிருக்கேன். கஸ்டமர் தரேன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதையும் நான் கஸ்டமர்கிட்ட தெளிவாக சொல்லியிருக்கேன். பில்லு என்ன அமௌண்ட் வருதோ அந்த 200 சேர்த்து கொடுங்கன்னு. அது எனக்கு மேலே கஸ்டமர் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதெல்லாம் கிடையாதுன்னா டோட்டலாகவே நான் உங்களுக்கு வந்து 200 ரூபா சேர்த்து கொடுத்துட்றேன்றாங்க. அது வந்து நம்மளுக்கு செட் ஆகுமா நீங்கள் நினச்சி பாருங்கள். இன்கேஸ் வந்து வெயிட்டிங் டைம் வந்து அதிகமாக வரதான் செய்யும். வரலைன்னா கஸ்டமருக்கு சந்தோஷம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்கேஸ் வெயிட்டிங் டைமும் அதிகமாக வந்து நம்மளுக்கு வந்து காசு வந்து எக்ஸ்ட்ரா வரலன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்லங்க. ஏன்னா நம்ம வெயிட் பண்ணதுக்கு ஒரு அர்த்தமாச்சும் இருக்கும்லங்க. கஸ்டமருங்க நம்ம வண்டியில் லோடு ஏற்றி முடிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும், லோடு கம்ப்ளீட்டட் கொடுக்கணுங்க. நம்ம லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்தாச்சுங்க. ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்து நம்மளுக்கு காட்டிச்சுங்க. பொருஷாக்கும் ட்ராப் பாயிண்ட் வந்து எத்தனை கிலோமீட்டர் போகிறோம்னு பார்த்துலாமாங்க. கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் பார்த்தோன்னா வெறும் 10 கிலோமீட்டர் தாங்க. நம்ம இங்கேருந்து ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் கிளம்பிடலாங்க. கஸ்டமருங்க நம்ம கூட வர மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டயர் வச்சுருக்கேன். வண்டி பின்னாடி வந்து பிளேயர் ஃபுல்லாக ஏற்றிட்டனால கஸ்டமரால் உட்கார முடியல. அதனால் அவர் வந்து பைக்லேயே வந்துடுறேன்ட்டார். அது வரைக்கும் நம்மளுக்கு சந்தோஷம் தான். சரிங்க, நம்ம கஸ்டமரோட ட்ராப் லொக்கேஷன் நோக்கி கிளம்பிடலாங்க. நம்ம வந்துங்க கஸ்டமரோட ட்ராப் லொக்கேஷன் நோக்கி கிளம்பியாச்சுங்க. கஸ்டமர் வந்து நம்ம வண்டி பின்னாடி தாங்க வராங்க, பொறுமையாக ஓட்டிட்டு வராங்க. நம்ம பொறுமையாக போகிறோமா இல்லையான்னு செக் பண்ணுறாரா நம்மளுக்கு தெரிலங்க. எனிவேஸுங்க அவங்க நம்மளுக்கு பின்னாடி வந்தால் நல்லது தான். நம்மளுக்கு ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் தெரியாது, பின்னாடியே வந்தனாலும் நம்மளுக்கு நல்லது தான், தேட வேண்டிய அலைச்சல் இல்லை. சரிங்க, நம்ம கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் போயிடலாங்க. நம்ம கஸ்டமரோட முக்கால்வாசி லொக்கேஷன் தாண்டியாச்சுங்க. கஸ்டமர் ஃப்ரண்ட்டில் ஜூபிட்டர் ஒரு பைக்கில் தாங்க போயிட்டுருக்காங்க. ஆல்ரெடி நான் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்தேன். மேடு பள்ளம் இல்லாத டைமில் கொஞ்சம் ஸ்பீட் எடுத்துருந்தேன். கஸ்டமர் இன்னும் ஸ்லோவாக போங்க அப்படின்றாங்க. அதான் அவர்கிட்ட வந்து தெளிவாக எடுத்து சொன்னாங்கன்னா, மேடு பள்ளம் இல்லாத இதில் ஸ்பீட் எடுத்துகிட்டு போவேன்னா, பள்ளங்கள்லாம் இருந்துன்னா நம்ம ஸ்லோ பண்ணிட்டு தானே போவோம் அப்படின்னு. கஸ்டமர் தாங்க ஃப்ரண்ட்டில் போய்கிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட்டுங்க நம்ம கஸ்டமரோட லொக்கேஷன் கிட்ட வர போகிறோங்க. இன்னும் ஒரு 100 மீட்டர் தாங்க நம்மளுக்கு காட்டுது. நம்ம வந்து கஸ்டமரோட லொக்கேஷன் வந்தாச்சுங்க. கஸ்டமர் இப்போ தான் மெட்டீரியல் இறக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், அரைவல் ட்ரிப் கொடுத்துடலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து கால்குலேட் ஆக ஆரம்பிக்கும். Please start unloading. Press the red button only after unloading is complete. கஸ்டமருங்க நம்ம வண்டியிலேருந்து மெட்டீரியல் வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கஸ்டமருக்கு 1 ஹவர் வெயிட்டிங் டைமே முடிஞ்சு தாண்டி போய்கிட்டு இருக்கு. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. ட்ராப் லொக்கேஷனோட ஏரியா பார்த்தா நம்ம ஆழ்வார்பேட்டைன்னு போட்டிருக்குங்க. இது வந்து மார்க்கெட் ரோடு பொறுத்துருதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட்டு பொறுத்துருதுங்க. மொத்த பிளேயர் பார்த்தோன்னா 120 130ங்க. இதெல்லாம் விநாயகர் சதுர்த்திக்குள்ளே விற்றாதாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தாங்க. இல்லை அடுத்த வருஷம் வச்சுருக்கிறதுக்குள்ளேயும் எதாவது டேமேஜ் ஆயிரும். ஏற்கனவே அவங்க வந்து ஹோல்சேல் கடையில் வாங்கியிருக்கனால எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா 1-2 டேமேஜ் ஆனால் கூட சமாளிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். கஸ்டமருங்க ஆல்மோஸ்ட் இறக்கி முடிக்க போகிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே நம்ம வண்டியிலேருந்து இறக்குன பிளேயர் தாங்க.
எவ்வளோ பிளேயர் பாருங்கள். இன்னும் அந்த வைக்கப்போல்லாம் இருக்குது, இது நம்ம தாங்க க்ளீன் பண்ணணும். கஸ்டமரு முடிஞ்ச அளவு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்மளும் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். அப்போ தான் வந்து அடுத்த லோடு வந்து நம்ம வண்டியில் ஏற்றுவாங்க. கஸ்டமர் வந்து நம்ம வண்டியிலேருந்து இறக்கி முடிச்சிட்டாங்க. எண்டு ட்ரிப் கொடுத்துலாம். கஸ்டமரோட ஃபேர் எவ்வளோ வருதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஆர் யூ ஷுவர் யூ வாண்ட் டு எண்டு ட்ரிப்புன்னு கேட்குது. ஓகே பண்ணியாச்சு. 2-3 செகண்ட் சுத்த தான் செய்யும், பார்க்கலாம். ட்ரிப்பு கம்ப்ளீட்டட் வந்துச்சு. கஸ்டமரோட ஃபேர் வந்து 650 ரூபாங்க. பில் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. முன்னாடி வந்து 580 ரூபா பில் வந்தது. இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட 70 ரூபா எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. பார்க்கலாம். கஸ்டமர்கிட்ட நான் 200 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டேன். கஸ்டமர் தராங்களா இல்லையான்னு பார்க்கலாம். ஒரு வழியாங்க கஸ்டமர்கிட்ட அப்படி இப்படின்னு பேசி ஒரு 200 எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாங்க. அந்த 200 கூட தரத்துக்குள்ளே பெரும் பாடாயிடுச்சுங்க. 100 ரூபா தரேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்றாங்க. டைம் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிட்டாங்க. நான் எடுத்து சொன்னேன். அதுக்கப்புறம் கஸ்டமர் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு 850 ரூபா நம்மளுக்கு வந்து ஜிபேயில் பண்ணிட்டாங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வந்து கேஷ் கலெக்ஷன் கொடுத்துடலாம். அப்போ தான் நம்ம அடுத்த ட்ரிப்புக்கு ரெடியான மாதிரி ஆயிரும். கஸ்டமருக்கு நம்ம ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துலாங்க. 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தாச்சு. தேங்க்யூ பிரேம்குமார் எம்முன்னு வந்துச்சு. ஓகே, நம்ம இப்போ அடுத்த ட்ரிப்புக்கு தயாராகிட்டோங்க. அடுத்த என்ன ட்ரிப் வருதுன்னு பார்க்கலாம். இன்னும் ஒரே ஒரு ட்ரிப்பு தாங்க. வந்துச்சுன்னா நம்மளோட இன்சென்டிவ் வந்து அச்சீவ் பண்ணிடுவோம். ஒரு சவர் இருந்துச்சுன்னா நம்ம 5 ட்ரிப்பு கம்ப்ளீட் ஆயிருங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அடுத்த புக்கிங் நம்மளுக்கு வந்துச்சுங்க. எங்கேருந்து எங்கேன்னு பார்த்தோன்னா, என்னடா இது ஸ்க்ரீனில் எதுவுமே தெரியலன்னு தானே பார்க்குறீங்க. அப்பப்போ நெட்வொர்க் இஷ்யூ நம்மளுக்கு இந்த மாதிரி வருதுங்க. உங்களுக்கும் அந்த மாதிரி வருதா? நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்மளுக்கு வந்து சவாரி ஷோ ஆகலைங்க. ஆனால் நம்மளுக்கு இப்போ முன்னாடி காட்டணும்னா நம்ம என்னங்க பண்ணணும்? இப்போ இந்த ஆப்பை வந்து நம்ம தள்ளி விட்டுட்டு திருப்பியும் நம்ம போர்ட்டல் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்க. அப்போ நம்மளுக்கு சவாரி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுங்க. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு சவாரி உள்ளே வந்துருச்சுங்க. இது அப்பப்போ நெட்வொர்க் இஷ்யூனால இந்த மாதிரி வருதுங்க. உங்களுக்கும் கண்டிப்பாக வருதா இல்லையான்றது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிக்கப் வந்து எங்கேருந்து எங்கேன்னு பார்த்துலாமாங்க. பிக்கப் பார்த்தோன்னா வியாசர்பாடிங்க. ட்ராப் பார்த்தோன்னா புழலுங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தோன்னா நம்ம வீட்டுக்கு போகிற தசை தாங்க. சூப்பரான ட்ரிப்புங்க. இது புக்கிங் பார்த்தோன்னா எனின்னு தாங்க வந்திருக்கு. இது வந்து க்ளோஸ் வண்டிக்கும் வரும், ஓப்பன் வண்டிக்கும் வருங்க இந்த சவாரி. கஸ்டமரோட அமௌண்ட் பார்த்தோன்னா 591 ரூபாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து மின்னல் சிம்பிள் போட்டிருக்குங்க. இது வந்து ஹை டிமாண்ட்னால இந்த மாதிரி தாங்க போட்டிருப்பாங்க. நாளைக்கு வரது எல்லாமே இந்த மின்னல் சிம்பிளில் தான் வரும்னு நான் நினைக்கிறேங்க. எப்போவுமே வருஷம் நான் விநாயகர் சதுர்த்திக்கு வண்டி ஓட்டியிருக்கேங்க. எப்போவுமே இந்த மின்னல் சிம்பிளில் தாங்க நம்மளுக்கு காட்டுது விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி நாள். சரி ஓகேங்க, நம்ம கஸ்டமருக்கு இப்போ கால் பண்ணிடலாங்க. நம்ம வந்து இப்போ கஸ்டமர் கால் போட்டாச்சுங்க. கஸ்டமர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாங்க. ஹலோ ஹலோ அண்ணா, வண்டி புக் பண்ணிங்களாண்ணா? ஆமாண்ணா. லொக்கேஷன் பார்த்து வந்துடுறேண்ணா. லொகேஷன் வந்துருங்கண்ணா. ஓகேண்ணா ஓகேண்ணா. லொக்கேஷன் கரெக்டாக தானே கொடுத்துருக்கீங்க? கரெக்டாக கொடுத்துருக்கேன்ல. லெஃப்ட் ரைட்டு திரும்ப லெஃப்ட் கம்பெனி. சரிண்ணா, நான் லொக்கேஷன் கிட்ட வந்துட்டு கால் பண்ணுறேண்ணா. ஓகே. நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட பேசியாச்சுங்க. கஸ்டமர் வந்து லொக்கேஷன் கரெக்டு தாங்க சொன்னாங்க. இப்போ நம்ம கஸ்டமரோட பிக்கப் கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டர் காட்டுதுன்னு பார்த்துலாமாங்க. நேவிகேஷன் மேப்பை வந்து நம்ம ஆன் பண்ண வேண்டியதாங்க. ஆன் பண்ணியாச்சு. கஸ்டமரோட பிக்கப் கிலோமீட்டர் பார்த்தோன்னா 7 கிலோமீட்டர் காட்டுதுங்க. ரொம்ப லாங் தான். இருந்தாலும் நம்ம வீட்டு தசை தான் எடுத்துகிட்டு போகிறது தான் நல்லது. இந்த ஒரு ட்ரிப்பு முடிச்சா தான் நம்மளுக்கு 5 ட்ரிப்பு கணக்காகுது. அப்போ தான் இன்சென்டிவ் வந்து நம்ம அச்சீவ் பண்ண மாதிரி ஆயிரும். ஒரு ஷார்ட்கட் ரூட் நம்மளுக்கு காட்டுது. அது எத்தனை கிலோமீட்டர் வருதுன்னு பார்த்துலாங்க. அது கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 9.4 கிலோமீட்டர் காட்டுது. இது வேலைக்காகாது. அதுக்கு நம்ம 7 கிலோமீட்டர்லேயே மூவ் பண்ணிடலாங்க. ஓகேங்க, கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் நோக்கி கிளம்பிட வேண்டியதாங்க. நம்ம இப்போ வந்து கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் நோக்கி கிளம்பியாச்சுங்க. கஸ்டமரோட பிளேஸ்க்கு ரீச் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 25 நிமிஷம் நம்மளுக்கு வந்து மேப்பில் காட்டுது. நம்ம போயிடலாம், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போயிடலாம். ஏன்னா இது வந்து வீட்டுக்கு போகிற தசனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு கேன்சல் பண்ணாமல் போகிறது நம்மளுக்கு நல்லதுங்க. நம்ம இப்போ வந்து கஸ்டமரோட லொக்கேஷன் கிட்ட போயிடலாங்க. கஸ்டமர் கொடுத்துருக்க லொக்கேஷன் நம்ம வந்தாச்சுங்க. இதுதாங்க நம்ம லோடு ஏற்ற போகிற இடம். கஸ்டமர் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறேன்னாங்க. சரி, நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்னங்க பண்ணணும், ட்ரிப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணிடணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து ஓட ஆரம்பிக்கும். Please start loading. Press the blue button only after loading is complete. கஸ்டமர் வந்து நம்ம வண்டியில் வந்து மெட்டீரியல் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்ன மெட்டீரியல் பார்த்தோன்னா குக்கர் ஐட்டமுங்க. குக்கர் வந்து இங்கேயே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. முழு தகடு வந்து அதை கட் பண்ணி அதை மிஷினில் கொடுத்து ஷேப் ஆக்கி குக்கர் டைப்பு, சட்டி டைப்பு, கடாய் எல்லா டைப்லேயும் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கஸ்டமர் வந்து ஹைட்டாக ஏற்றுறாங்க. நான் கஸ்டமர்கிட்ட ஃபோனில் பேசிட்டேன், இந்த மாதிரி ஏற்றுறாங்கன்னா சரி எதாவது பார்த்து தரேன்னாங்க. சார் எவ்வளோ சார் தரீங்கன்னு கேட்டேன். 100 ரூபா தரேன்னாங்க. இல்லை நீங்கள் 200 ரூபா தாங்க சார். கஸ்டமர்கிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன். சரி ஓகேன்றாங்க. பார்த்து சேஃப்டியாக வாங்கன்னு இருக்காங்க. சரி ஓகே, கஸ்டமர் வந்து மெட்டீரியல் ஏற்றிட்டோம். ஏற்றிட்டு நம்ம கயர்லாம் போட்டு கெட்டிட்டு இந்த இடத்துலேருந்து கிளம்பிடலாங்க. வந்து நம்ம வண்டியில் லோடு ஏற்றி முடிச்சிட்டாங்க. நல்லா ஹைட் ஏற்றுறாங்க. நான் தான் ஹைட்டு கம்மி பண்ணிவிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு கயிறு போட்டாச்சுங்க. ஓகேங்க, நம்ம இந்த இடத்துலேருந்து இப்போ கிளம்பிடலாங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும், லோடு கம்ப்ளீட்டட் கொடுக்கணுங்க. லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்தாச்சு. அப்போ தான் அடுத்த லொக்கேஷன் நம்மளுக்கு காட்ட ஆரம்பிக்கும். அடுத்த லொக்கேஷன் நம்மளுக்கு காட்டிச்சுங்க. ட்ராப் பார்த்தோன்னா சூரப்பேட்டுங்க. ஓகே, நம்ம மேப்பை கிளிக் பண்ணி பார்த்தலாம் எத்தனை கிலோமீட்டர் காட்டுதுன்ட்டு. கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் பார்த்தோன்னா 8 கிலோமீட்டர் தாங்க காட்டுது. நம்ம இந்த லொக்கேஷன்லேருந்து கிளம்பிடலாங்க. கஸ்டமரோட லொக்கேஷன்லேருந்து நம்ம கிளம்பியாச்சுங்க.
கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் கிட்ட போயிட்டு பார்த்துலாங்க. கஸ்டமரோட லொக்கேஷன் இன்னும் 1.5 கிலோமீட்டர் காட்டுதுங்க. கஸ்டமர் வந்து நீங்கள் வெளியே நில்லுங்க, நான் வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னாங்க. பெரிய வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஈச்சரு நம்ம வண்டியிலேருந்து லோடு எடுத்து வேறு வண்டிக்கு மாற்றுறாங்க. அந்த வண்டி வந்து பெங்களூர் போகுது போல தெரியுதுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்னங்க பண்ணணும், அரைவல் ட்ரிப் கொடுத்துடலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் எல்லாமே நம்மளுக்கு கால்குலேட் ஆக ஆரம்பிக்கும். கால்குலேட் ஆகி ஒன்றும் வரப்போகிறது இல்லை, இருந்தாலும் நம்ம அரைவல் ட்ரிப் கொடுத்துடலாம். அப்போ தான் வெயிட்டிங் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. Please start unloading. Press the red button only after unloading is complete. கஸ்டமர் பாருங்கள், என் வண்டியிலேருந்து லோடு வந்து ஈச்சர் வண்டிக்கு வந்து மாற்றுறாங்க. இங்கேருந்து நம்ம வீடு கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 12 கிலோமீட்டர் காட்டுங்க. நம்ம வண்டியை எம்டி பண்ணிட்ட பிறகு கஸ்டமருக்கு நம்ம இன்டிமேஷன் கொடுத்துட வேண்டியதான். கஸ்டமர் வந்து நம்மளுக்கு ஜிபேல போட்டுருவாங்க. கஸ்டமர் வந்து நம்ம வண்டியிலேருந்து எல்லா பொருளும் இறக்கிட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு பாக்ஸ் தாங்க இருக்குது. அந்த ஒரு பாக்ஸும் இறக்கிட்டாங்க. இப்போ நம்ம அடுத்து என்னங்க பண்ணணும், எண்டு ட்ரிப்பு கொடுக்கணுங்க. பாருங்கள், கஸ்டமர் வெயிட்டிங் டைம் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. பாருங்கள், 1 ஹவர் கஸ்டமருக்கு ஃப்ரீ டைமு, அந்த 1 ஹவரும் கஸ்டமர் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. சரி, ஓகேங்க, நம்ம இப்போ வந்து எண்டு ட்ரிப் கொடுத்துடலாம். ஆர் யூ ஷுவர் யூ வாண்டட் டு எண்டு ட்ரிப்புன்னு நம்மளுக்கு காட்ட ஆரம்பிச்சிச்சு. ஓகேன்னு கொடுத்தாச்சு. ஒரு 2-3 செகண்ட் சுத்ததாங்க செய்யும். அப்போ கம்ப்ளீட்டட் வந்துச்சுங்க. எக்ஸ்ட்ரா எதுவும் வரப்போகிறது இல்லை. 612 ரூபா வந்திருக்குங்க. இப்போ எக்ஸ்ட்ரா வெயிட்டிங் டைம் 21 ரூபா எக்ஸ்ட்ரா வந்திருக்குங்க. அடிஷ்னல் சார்ஜஸ் வந்து 195 வந்திருக்குங்க. இது என்ன கணக்கில் போடுறாங்க எனக்கும் தெரியல. கஸ்டமர்கிட்ட நான் ஒரு 200 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தேன். 112 ரூபா வருது. சரிங்க, இப்போ வந்து நான் கஸ்டமர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேங்க. கஸ்டமர்கிட்ட நம்ம பேசியாச்சுங்க. கஸ்டமர் நம்மளோட ஜிபேயில் வந்து 840 ரூபா அனுப்பிச்சிருக்காங்க. ஜிபேயில் பார்த்துலாங்க. கஸ்டமர் நம்மளுக்கு அனுப்பிச்சிருக்க அமௌண்ட்டு பார்த்தோன்னா 840 ரூபா நம்மளுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம அடுத்து என்னங்க பண்ணணும், கேஷ் கலெக்டட் கொடுக்கணுங்க. கஸ்டமருக்கு ஸ்டார் ரேட்டிங் வந்துச்சுங்க. 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தாச்சு. தேங்க்யூ பிரேம்குமார் எம்முன்னு வந்துச்சு. இமீடியட்டாக ஆஃப்லைன் போட்டுருணுங்க. இல்லைனா அடுத்த ட்ரிப்பு நம்மளுக்கு வந்துச்சுன்னா இன்சென்டிவ் வந்து நம்மளுக்கு கிடைக்காம போயிருங்க. இந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் யுவர் இன்சென்டிவும் காட்டுதுங்க. இது நம்ம ரீட் மோர்னு கொடுத்துட்டோன்னா இன்றைக்கி நம்ம எத்தனை ட்ரிப் எடுத்துருக்கோம் இதிலே காட்டும் பாருங்கள். 5 out of 5 ட்ரிப் கம்ப்ளீட்டட். சூப்பர். இன்றைக்கி டேட் பார்த்தோன்னா 25 ஆகஸ்ட்டுங்க. நம்மளுக்கு வந்து 250 ரூபா இன்சென்டிவ் வந்து நம்மளுக்கு ஓகே ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம சவாரி எடுக்க போகிறதா இல்லை. இங்கேருந்து வீடு வந்து 12 கிலோமீட்டர் தான் காட்டுது. ஆஃப் பண்ணிட்டு போகிறது தான் நல்லது. எந்த ட்ரிப்புமே நம்ம வந்து மிஸ்ஸிங்கில் விடலை. எதுவுமே வந்து அட்டன் பண்ணியும் கேன்சல் பண்ணல. அது வரைக்கும் நம்மளுக்கு நல்லதுன்னு நினச்சிக்க வேண்டியதாங்க. ஓகேங்க, இன்றைக்கி நம்ம டோட்டல் ட்ரிப்பு எத்தனை எடுத்துருக்கான்னு ஏர்னிங்கில் போய் பார்த்துடலாங்க. இன்றைக்கி டோட்டல் ஏர்னிங் பார்த்தோன்னா 2364 ரூபா காட்டுதுங்க. 9 மணி நேரம் லாகின் பண்ணியிருக்க மாதிரி காட்டுதுங்க. 5 ட்ரிப் எடுத்துருக்கன்ற மாதிரி காட்டுதுங்க. இதில் ட்ரிப்போட அமௌண்ட்டு ஒரு அமௌண்ட்டு பார்த்தோன்னா கமிஷன் போகதாங்க நம்ம ஷோ ஆகுது. எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு 500 வந்துருக்குங்க. அப்படி இப்படின்னு டோட்டலாக பார்த்தோன்னா 2900 ரூபாய்க்கு இன்றைக்கி நம்ம ஓட்டியிருக்கோங்க. இது இல்லாமல் நம்மளோட இன்சென்டிவ் வந்து 250 ரூபாங்க. அது நாளைக்கு வந்து நம்மளுக்கு கிரெடிட் ஆக ஆரம்பிக்குங்க. இப்போ நம்ம வந்து வேலிட்டை பார்த்துடலாங்க. வேலிட்டில் அமௌண்ட்டு பார்த்தோன்னா -268 ரூபா 76 பைசா நம்மளுக்கு காட்டுதுங்க. இது நாளைக்கு வந்து இன்சென்டிவ் வரும்போது நம்மளுக்கு இது அப்படியே கழிஞ்சிருங்க. அதனால் நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ண தேவையில்ல. கம்ப்ளீஷன் ஸ்கோர் பார்த்தோன்னா 100% காட்டுது. லாகின் ஹவர்ஸ் பார்த்தோன்னா 7 மணி நேரம் நம்மளுக்கு காட்டுது. அப்டேட் எதுவுமே இன்னும் ஆகலை. ஓகே, நம்ம தள்ளி விட்டு பார்க்கலாம் ஏதாச்சும் அப்டேட் ஆகிருக்கான்ட்டு. திருப்பி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது அப்டேட் நம்மளுக்கு வந்துச்சுன்னா முன்னாடி வந்து நம்மளுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். அப்டேட் ஆகிருக்கு பாருங்கள். வெறும் 1 ஹவர் மட்டும் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. நம்ம லாகின் ஹவர்ஸ் பார்த்தோன்னா 9 மணி நேரம் நம்மளுக்கு காட்டுதுங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க அப்டேட் ஆகும். சரி, ஓகே, இன்றைக்கி வந்து வெற்றிகரமாக நம்ம வந்து 2900 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோங்க. இன்றைக்கி டோட்டல் கிலோமீட்டர் நம்ம எவ்வளோ ஓடி இருக்குன்னு பார்த்துலாமாங்க. இன்றைக்கி காலையில் நான் வண்டி எடுக்கும்போது டிஜிட்டல் மீட்டர் வந்து நான் 0 பண்ணிட்டேங்க. இப்போ எத்தனை கிலோமீட்டர் டோட்டலாக ஓடி இருக்குன்றது கிளியராக பார்த்துலாங்க. இன்றைக்கி வந்து டோட்டலாக ஓட்டியிருக்க கிலோமீட்டர் பார்த்தோன்னா 76 கிலோமீட்டர் டோட்டலாக ஓட்டியிருக்கேங்க. டீசல் பார்த்தோன்னா ஒரு 450 ரூபா இல்லை ஒரு 500 ரூபாக்குள்ளே டீசல் போயிருக்குங்க. ஏன்னா இங்கேருந்து வீட்டுக்கு போகணுன்னா ஒரு 12லேருந்து 13 கிலோமீட்டர் வரும். அப்படி இப்படின்னு டோட்டலாக பார்த்தோன்னா ஒரு 90 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க. ஒரு அப்ராக்சிமேட்டாக தான். இன்றைக்கி டே வந்து நம்மளுக்கு சிறப்பாக போயிடுச்சுங்க. ஏன்னா விநாயகர் சக்தி இருக்கிறனால தான் 2 நாள் முன்னாடி நம்மளுக்கு சவாரி நல்லா வரும். அதனால தான் அவங்களும் இன்சென்டிவ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இன்னும் பாருங்கள், நம்ம இவ்வளோ ட்ரிப்பு எடுத்தோம். கேன்சல் ரேட்டிங் வந்து இன்னும் குறையாமையே இருக்குது. ஒருவேளை நம்ம நாளைக்கு செக் பண்ணி பார்க்கலாம் கேன்சல் ரேட்டிங் வந்து நம்மளுக்கு 0ல் காட்டுதான்ட்டு. அதே மாதிரிங்க நம்மளுக்கு இன்சென்டிவ் வந்து நாளைக்கு தான் நம்மளுக்கு ஷோ ஆக ஆரம்பிக்கும். அதையும் நான் உங்ககிட்ட காலையில் காட்டுறேங்க. 250 ரூபா இன்சென்டிவ் நம்மளுக்கு வந்திருக்கா வரலையான்றது. ஆனால் 199% இன்சென்டிவ் வந்து நம்மளோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிருங்க 250 ரூபா. சரி, ஓகேங்க, நாளைக்கு இன்னொரு புது வீடியோவோட சந்திக்கலாம். டாடா, பாய் பாய்.